ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்குள்ளே போடலாம். நான் பேசுகிற விட பெயிண்டரை பற்றி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்குள்ளே போடலாம். நீ நினைக்கிற மாதிரி ஜெனி ஒன்றும் இந்த ஒர்க்லாம் பண்ணல. ஜெனியோட சிஸ்டர் தான் இந்த ஹோல் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கான். உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பெர்சன்ஸையும் அவட்டா கீல் பண்ணணும்னு திங்க் பண்ணிகிட்ருக்கா. அவள் எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறது ஜெனிக்கே தெரியாது. அது மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னாலும் நிறைய எக்கச்சக்கம் சொல்கிறாரு. இனிமேட்டு சொல்கிறது கேட்டு இப்படி நெக்கிட்ட நைஃப் வச்சு நம்ம ஜங்குக் அப்படி ஜெனியை விட்டு மூவ் பண்ணணும். என்ன பண்ணிகிட்ருக்க, வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி ஜெனி கட்டுனா ஜெனியோட மூட்டை கிரிப்பா மார்க்கை க்ளோஸ் பண்ணோம். லீ என்னலாமோ நிறைய சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டு ஜங்குக்கு அவ்வளோ ஷாக், அவ்வளோ வியர்டாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஜெனியை நோட் பண்ணோம். ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ், அவள் ஒன்றும் வேணும்னே இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணல. ப்ளீஸ் அவளோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. அவள் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாட்டா கண்டிப்பாக ப்ராப்ளம் எல்லாருக்கும்டா, புரிஞ்சுக்கோ. நான் தான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டோம்ல, இதான் இந்த மூமெண்ட் தான் நாங்கள் சீக்ரெட்டாக மறைச்சி வச்சுருக்குது. ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சினோம். நம்ம ஜங்குக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி லீ சொன்ன மூமெண்ட் எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு, மார்க் ஜெனியை ரிமூவ் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனியோட ஹேண்ட்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டான். ஜெனிக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, எங்கே நடந்த மூமெண்ட் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சுதான் இருக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்கே ஃபேஸ் கூட தெரியாத உன்னோட சிஸ்டருக்கும் தெரியக்கூடாது. ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனி எதுவுமே பேசாமல் அப்படியே அங்கேருந்து வெளியே போயிடுவா. இந்த மாதிரி வெளியே போனோம். லீ கிட்ட வந்துட்டு, எங்கே பாரு, எனக்கு நல்லா புரியுது நீ அவளை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறன்ட்டு. இப்போ அந்த ஹெட் யாருங்கிட்ட எனக்கு தெரியணும். நீ டெத் ஆகிறது இல்லை மார்க், இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துரு. அந்த ஹெட்டை முதல்ல நான் அவள் இருக்க பிளேஸ்லேயே போய் அவளை நான் அட்டாக் பண்ணணும். அவள் இருக்கிற பிளேஸ் இவங்களுக்கே தெரியலனா அவள் எந்த பிளேஸில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பயங்கர டென்ஷனில் நம்ம ஜங்குக்கு நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்தோம். நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஜங்குக்குங்கிற மாரி ஜங்குக்கு திட்டிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த ரூம்குள்ளே ஜங்குக்கு என்ட்ராகத்தை பார்த்துட்டு, டே அந்த லீ எங்கடா கொண்டு விட்டுருந்த, அவனை காங்கலையாடா, நான் காரில் பேக் சைடில் தானே வச்சுருந்தேன், லீ மிஸ் ஆகிட்டான்டா, தப்பிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கட்டுனேன். லீ ஒன்றும் மிஸ் ஆகலை, லீயை நான் தான் பனிஷ் பண்ணேன், லீயை நான் கில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இருந்தாலும் லீயை தேட மாட்டாங்க நம்ம பாய்ஸஸ் அந்த மூமெண்ட்டுக்கு. லீயை நான் கில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே அந்த ஹெட் யாருன்னு தெரியுமாடா, அது அவனுக்கே தெரியலையா, அந்த ஹெட்டோட நேம் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது, அந்த ஹெட் யாருங்கிறதே தெரியல, அவனுமே மணியை வாங்கிட்டு தான் ஹோல் ஒர்க்கே பண்ணியிருக்கான். அவனை எவ்வளவோ நான் டார்ச்சர் பண்ணி எவ்வளவோ அவனை கீல் பண்ணுற அளவுக்கு ஹோல் ஒர்க்கும் பண்ணியுமே அது ஒரு கேர்ள், எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது, அவளோட நேம் எதுவுமே தெரியாது, அவள் எந்த பிளேஸ்லேருந்து எங்களை எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு ஒர்க் கொடுக்கானுங்கிறது தெரியாது, அவள் சொல்கிற ஒர்க்கை பண்ணாட்டா என்னை கீல் பண்ணுவேன்னு மிரட்டினா, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி என்கிட்ட பயங்கரமாக கெஞ்சிட்டான். இருந்தாலும் ரொம்ப காண்டாக்கி அந்த கெட்டு யாருங்கிறது என்னால் கண்டுபிடிக்கலாங்கிற அந்த மூமெண்ட்லேயும் என்கிட்ட ஏடா ட்ராமா பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நான் லீயை கில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, ஏன்டா இவ்வளோ அவசரப்பட்ட, அவனை நல்லா டார்ச்சர் பண்ணியிருக்காம்ல, ஒரு 1 வீக் நம்ம நல்லா டார்ச்சர் பண்ணியிருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டுக்கிட்டே கொண்டு போய் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் சொன்னோம். கண்டிப்பாக அவன் ஹெட்டுக்கிட்டலாம் கொண்டு போய் விட மாட்டான். அந்த ஹெட் ஒரு கேர்ள், அவள் நம்ம சிட்டிலையும் இல்லை. அப்போ அவள் எங்கே இருக்கிறா, எந்த பிளேஸ்லேருந்து இந்த ஹோல் மூமெண்ட்டே நோட் பண்ணிகிட்ருக்கா, அப்புறம் நம்ம மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேயும் சீக்கிரட்டாக யாரோ இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மாஃபியா ஒர்க் டீல் பேச சொல்ல தான் ரொம்ப சைலண்டாகவும் பேசணும், ஒர்க்கையும் குயிக்காக முடிக்கணும். நம்ம பேசுகிறது நம்மளை தவிர 100% யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜங்குக், மிம்மாம் என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியும்ல, இப்போ அந்த பர்சன்ட்டை நம்ம கில் பண்ணாட்ட மோம் நம்மகிட்ட பேச மாட்டாங்கடா, யாருன்னு தெரியாமல் எப்படி அந்த பர்சன்ட்டை போய் கில் பண்ண முடியும், டைம் கொடுங்க, டைம் இருந்தால் தான் அந்த கேர்ள் யாருங்கிறது கண்டுபிடிக்க முடியும், அவள் எந்த பிளேஸில் இல்லைங்கிறது மட்டும்தான் இப்போ தெரியும், அவள் இருக்கிற பிளேஸை மட்டும் கண்டுபிடிக்கணும். சுகாவோட பர்சனல் பாடிகார்டோட நேமை சொல்லி நம்ம ஜொங்கு கூப்பிடுவோம். பர்சனல் பாடிகார்டையே ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் பாஸ் அப்படிங்கிற மாரி சொன்னோம். எனக்கு நிறைய கால் வந்துச்சு, அந்த நம்பரை செக் பண்ணி பார்த்தியா, அது எந்த லொக்கேஷன்லேருந்து வருதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஹெட்டு கேர்ள் இருக்கிற அந்த சிட்டியோட லொக்கேஷனை கரெக்டாக பாயிண்ட் பண்ணுது. அவள் இந்த மாதிரி சிட்டியில் தான் இருக்கிறா, ஆனால் பட் அவள் ஒரே பிளேஸில் இல்லை, எக்கச்சக்க பிளேஸ்லேருந்து நமக்கு கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி, ஒரே பிளேஸ்லேருந்து எனக்கு சிக்னல் கிடைக்கல, நிறைய பிளேஸ்லேருந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ அந்த சிட்டியில் ஏதோ ஒரே ஒரு பிளேஸில் தான்
அந்த ஹெட் கேர்ள் இருக்கா, அவளை டென்ஷன் ஆக்கி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிளானில் அவளை சிக்க வைக்கணும். என்ன பண்ண போகிற ஜங்குக்? அவளை எப்படி நீ டென்ஷன் ஆக்குவ? அவளுக்கிட்ட நம்ம ஹாப்பியாக இருக்கிறதே பிடிக்காதுல்ல. அவள் முன்னாடி நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நம்ம ரெகுலர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம், அவளை தேடலை, நம்ம டென்ஷன் ஆகலை அப்படிங்கிற இந்த மூமெண்ட்டில் அவள் ரொம்ப வீக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அவளே நமக்கு கால் பண்ணி ப்ராப்ளம் பண்ணுவாள். அவளே நம்மக்கிட்ட டைரெக்டாக வருவா. நம்ம போடுற இந்த பிளானில் கரெக்டாக வந்து சிக்குவா. அவளை நம்ம இந்த டைம் மிஸ் பண்ண மாட்டோம். இதுதான் பிளான் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறைய நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இதில் ஏன்டா டே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்டோம். டேடா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான். டே இப்போ 2 மந்த் பேபி வச்சுருக்கான். இன்னும் ஒரு 3 மந்த் to 4 மந்த் ஆகட்டும். 5th மந்த் தாண்டினதோட ஒரு குட்டி ஃபங்க்ஷன் ஹவுஸில் வைப்போம். ஆனால் அந்த ஒர்க்குக்கு முன்னாடி டேயும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸையும் சரி, நம்ம மற்ற ஒர்க்கையும் சரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோங்கிறத அவள் நோட் பண்ணிவிட்டு டென்ஷன் ஆகணும். டேக்கான ஒரு ஃபங்க்ஷனையும் வைக்கிறோம். ஃபங்க்ஷனில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாப்பியாக இருக்க மூமெண்ட்டை கண்டிப்பாக அவள் ஏதாவது ஒரு பிளேஸ்லேருந்து நோட் பண்ண தான் செய்வாள். அந்த இதில் வீக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹேண்ட்ஸ்க்கு வருவா. அதுக்காக இன்னும் ஒரு 4 மந்த் வரைக்கும் மாம்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? மாம்கிட்ட போய் சொல்லுவோம், மாம் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக ஹவுஸுக்கு வந்தா. இப்போ ஹாலில் தான் நம்ம டேக்காக மில்க் ஷேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணப்படி மிம்மாம் நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டுருந்தோம். கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம மிம்மாம் முன்னாடி வந்து நின்னோம். மிம்மாம் வந்து டக்குன்னு ஃபேஸை இன்னொரு பக்கமாக திருப்புறாங்க. இந்த மாதிரி திருப்புனா டேடா என்னடா ஆச்சு, மாமுக்கும் சன்ஸுக்கும் மாமுக்கும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். டேம்மா பாட்டு குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் டேக்கு ஃபீட் பண்ணி விட்டா. ஏதோங்க ப்ராப்ளம் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மில்க் ஷேக்கை குடித்தபடி நம்ம பாய்ஸஸை நோட் பண்ணால், எங்கே பாருங்க மாம், நீங்கள் குடித்த ஒர்க் என் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பேசலாங்கிற மாதிரி வந்தான். ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசு ஜங்குக். சும்மா இல்லாமல் நான் இந்த மாதிரி பண்ணுறேம்மா, அந்த மாதிரி பண்ணுறேம்மா, அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிக்க எனக்கு டைம் வேணுமா, எனக்கான டயட்டை கொடுமா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காட்ட. ஒர்க்கை முடிச்சுட்டு தான் வந்து என்கிட்ட நீங்கள் பேசணும். அது எத்தனை இயர்ஸ் ஆனாலும் சரி, அத்தனை இயர்ஸும் நான் சொன்னபடி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மில்க் ஷேக்கை கீழே வச்சுட்டு டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி வா நம்ம ரூமுக்கு போகலாங்கிற மாதிரி நேராக டேயோட ரூமுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தா நம்ம தான் ஷாக் ஆகி மேம் என்னாச்சு, எதுக்காக ஹயாங்ஸ்கிட்டையும் ஜொங்குக்கிட்டையும் அவ்வளோ ரூடாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி எங்கள் பேரட்டையுமா உன்னோட மாம் ஏதாவது கொஞ்சம் ரூடாக பேசுனா, கொஞ்சம் உனக்கு ஹார்ஷ் ஆகிற மாதிரி திட்டுனா நீ பெயின் ஆகல? ஆமாம், ரொம்ப பெயின் ஆவேன். ஆனால் நான் எதுக்கு திட்டுறேன், ஏன் திட்டுறேன், அதில் என்ன ரீசன் இருக்குனுங்கிறது திங்க் பண்ணுவியா? ஃபஸ்ட்டில் பெயின் ஆவேன், அப்புறம் திங்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறீங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிட்டே சிரிப்பாரா. அந்த மாதிரி சிரித்தான். அதை தான் இப்போ ஹயாங்ஸுக்கும் ஜொங்குக்கும் கொடுத்துருக்கேன். அவங்களும் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒர்க்கை என் பண்ணணும்ல. ஓ, அதுக்காக ஃபைட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மிம்மாம் தான் அப்படின்னு நம்ம நோட் பண்ணால், அப்போ ஏன் கூடயும் ஃபைட் பண்ணுவீங்களா மிம்மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன மாதிரி சொன்னோம், என்ன ஆனாலும் சரி உன்கிட்ட மட்டும் எப்போதுமே நான் ஃபைட்டே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஹக் பண்ணபடி நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, இது மாமுக்கும் சன்ஸ்க்கும் உள்ள ஃபைட், இதை நாங்கள் பார்த்துருக்குறோம், நீ அமைதியாக ரெஸ்ட் எடு, உனக்கு இப்போ ரெஸ்ட் மட்டும்தான் தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா கம்ஃபர்ட் பண்ணபடி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. பாய்ஸஸ் எல்லாருமே ஜொங்கு கூட ரூமுக்கு வெளியே தான் இருப்பாங்க. மாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நம்ம பிளான்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி பிளான் கரெக்டாக ஃபினிஷ் ஆகி அந்த ஹெட்டை பிடிக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட மாம் பேச மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணணுங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே ஒருத்தரை நோட் பண்ணிட்டு இருந்தா. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கம்பெனிக்கு ரெடியாகி அப்படியே நேராக ஹாலுக்கு வர்றாங்க. இப்போ நம்ம நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கம்பெனி ஒர்க்குக்காக ரெடியாகி வர மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மிம்மாம் நோட் பண்ணுறாங்க. அம்மா ப்ளீஸ், ஹயாங்ஸ்லாம் ரொம்ப பாவம், நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம நோட் பண்ணிவிட்டு
அதெல்லாம் பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேக்கான ஃபுட்டை மட்டும் எடுத்து ஃபீட் பண்ணி விட்டுட்ருப்பாங்களா, அந்த மாரி ஃபீட் பண்ணி விட்டுட்டுருந்தேன். பக்கத்தில் தான் நம்ம 4 பேபிஸுமே உட்காண்ட்ருக்காங்க. 4 பேபிஸ்க்கு சேர்த்துட்டே மிம்மாம் ஃபுட்டை கொடுத்துட்ருப்பாங்களா, அந்த மாரி கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக மிம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனால் பட் மிம்மாம் எல்லாரையும் இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு எப்போது மாதிரி நாங்கள் ஒர்க்குக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு எல்லாருமே கம்பெனி ஒர்க்குக்கு போவாங்களா, இந்த மாதிரி போனால் இப்போ கம்பெனியில் தான் எல்லாருமே ரொம்ப நார்மலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜெனியுமே அவளோட ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ ஜெனி என்னென்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறது எல்லாமே இப்போ நம்ம ஜொங்குக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல அந்த மூமெண்ட்டில். ஜெனியை ரொம்ப ஃப்ரீடமாகவே நம்ம ஜொங்குக்கு விட்டுருவாரு. இந்த மாதிரி ஃப்ரீடமாக விட்ருக்க மூமெண்ட்டை பாய்ஸ் சிலருக்கு ரொம்ப டவுட் ஆகுது. ஜெனிக்கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குது, அதான் ஜெனிக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறான். ஜெனியை வச்சு தான் ஏதோ ஹெட்டை பிடிக்க போகிறான் போலுக்கு. அநேகமாக அந்த லாரா வச்சு தானே ஜாக்கியும் தியாவையுமே கில் பண்ணான். கண்டிப்பாக ஜெனி வச்சு தான் ஏதோ ஒரு பெரிய கேம் ப்ளே பண்ணி வச்சுருக்கான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கில் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ஒரு ரூமில் தான் நம்ம ஜங்குக்கோட சீட்டில் ஜங்குக் உட்காண்டபடியும் கோபுராவை ஹேண்ட்ஸில் வச்சபடி, ஏண்டா கோபுரா அப்போவே எனக்கு டவுட்டு வந்துச்சுடா. என்னடா எனிமீஸ் யாராக இருந்தாலும் ஹவுஸ்குள்ளே என்ட்ரானதோட இவங்க நம்மளோட எனிமின்கிறத கரெக்டாக காட்டி கொடுத்துருவீங்க, அந்த பர்சன்ட்டை என்கிட்ட சிக்க வச்சுருவீன்ட்டு ரொம்ப டவுட் வரும், நிறைய டவுட் வரும். ஆனால் நட்டாஷாவை கூட நீ ஹவுஸ்குள்ளே என்ட்ரான அன்னைக்கே அவள் பேட் கேர்ளுங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட. ஏன்டா ஜெனிக்கிட்ட நீ எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல? ஜெனிக்கிட்ட போய் இவன் நம்மளோட எனிமின்கிறத நீ ஏன் காட்டலன்னு சொல்ல எனக்கு டவுட் வந்துச்சு. அவள் எனிமி பாடி நமக்கு கொஞ்சம் நல்ல ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கா. உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. என் ஜெனியால் இங்கே நிறைய ஒரு ஒர்க்கு நடக்க போகுது. ஜெனி தான் இந்த ஹெட்டு யாருங்கிறத நம்மகிட்ட காட்ட போகிறானுங்கிறத ஃபர்ஸ்ட்லேயே உனக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாமே தெரிஞ்சிருந்தும் இல்லை டேரக்டாக நீ சொல்லலை. நீ ஃபர்ஸ்ட்லேயே ஜெனி தான் இந்த மாதிரி ஹெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்கிறது தெரிஞ்சது நீ சொல்லியிருந்தான் எப்போவும் இந்த ஒர்க்கெலாம் என் பண்ணியிருப்பேன் தெரியுமா. மாமுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி கோபுராகிட்ட என்னெல்லாமா பேசிட்டு ஜெனி பற்றி என்னெல்லாம் சொன்னாரோ அதாவது கோபுராகிட்ட சொல்லிகிட்டு இருப்பாரா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே டேஸஸ் ரொம்ப ஸ்மூத்தாகவே போகுது. பாய்ஸஸ் எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்குறாங்க, ரொம்ப நார்மலாக இருக்கிறாங்க. எங்கேயுமே போகிறது கிடையாது, ஹவுஸ்லேயே இருக்கிறாரு. இப்போ கரெக்டாக நம்ம டேக்கு 5th மந்த் ஆயிடுச்சு. 5th மந்த் பேபி இப்போ நம்ம டேயோட டொமாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி டேயோட டொமாக்ஸில் 5th மந்த் பேபி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு பெட்லேருந்து எழுந்துக்கிட்டு டேயை பொறுமையாக நம்ம ஜொங்குக்கு ரெஸ்ட் ரூம் கூட்டு போகிறது, நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகட்டண்டியும் ஜொங்குக் பக்கத்தில் நின்று கேர்ஃபுல்லாகவே நம்ம நல்லா பார்த்துக்கிறது, ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்றதுங்கிற மாதிரி எல்லா ஒர்க்கையும் பண்ணிவிட்டு பொறுமையாக நேராக ஹாலுக்கு நம்ம ஜொங்குக்கு கூட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு மிம்மா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங்லாம் முடிஞ்சு நான் சீக்கிரமாகவே ஹவுஸ்க்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே அங்கே ரெண்டு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா 4 மந்த்துக்கிட்ட மூவ் ஆன் ஆயிடுச்சு. இன்னும் அந்த ஹெட்டியாருங்கிறத கண்டுபிடிக்கல. நம்ம சன்ஸ் என்ன ரொம்பவே ரிலாக்ஸான மூமெண்ட்லேயே இருக்காங்க. ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். வந்து நம்ம மிம்மம் நோட் பண்ணிவிட்டு எதையாவது திங்க் பண்ணுறீங்களா மாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்து 4 மந்த் ஆயிடுச்சு. 4 மந்த்துமே நான் அவங்கள இக்னோர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்தும் என்கிட்ட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஹெட் யாருங்கிறதையே இன்னும் கண்டுபிடிக்கலங்கிற மாதிரியும் மிம்மம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியாதா உங்களோட சன்ஸை பற்றி? அவங்க ஏதோ சீக்கிரட்டாக ஒர்க் பண்ணுறாங்க போலுக்கு. அந்த ஒர்க்குக்காக தான் இந்த மாதிரி இவ்வளோ சைலண்டாக இருக்கிறாங்க. ஒர்க்கு முடிஞ்சோடனே உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மிம்மம்மோட டைஸில் அப்படியே நம்ம படுத்தபடி மிம்மாம்கிட்ட இல்லாமல் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது நம்ம ஜொங்குக்கிட்ட நம்ம பாய்ஸஸும் அந்த பிளேஸில் ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆகி பிளானை இப்படின்னா நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், இதுதான் பிளான், இப்படி தான் நடக்கணுங்கிற மாதிரி என்னெல்லாமோ நம்ம ஜொங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினாடா இந்த பிளானுக்கு நான் ஓகே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எதுக்கு ஓகே பண்ண மாட்டேன், இதில் நீ சிக்க வைக்கிற, நான் அன்னைக்கே சொன்னோம்ல சிக்க வைக்காம ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு திரும்ப ஏன் அந்த பிளேஸில் சிக்க வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கட்டுக்கிட்டுன்னு கட்டுனா ஏன்டா அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறேன், தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாட்டேண்ணா. எதுவும் ஆக்காட்டு, என்னடா எதுவும் ஆக்காட்டு எதுவாடுங்கிற, நீ சொல்கிறதுலாம் அப்படியே நம்ப முடியுமாடா? மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு ஜொங்குக்கு பாருங்க, நான் சும்மா விட மாட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்க? நீ உன் ஒர்க்கை என் பண்ணிட்டுக்கு தான் கிடச்சானா? பட்டியில் வேறு யாரையாவது அந்த பிளேஸில் ஒர்க்குக்கு அனுப்ப வேண்டியது தானே? ஏன் இங்கே இருக்கிற உன்னோட பிரதர்ஸ் இல்லாட்டி என்ன ஒயனை
ஜின்னை யாராவது இந்த பிளேஸில் அனுப்பலாம்ல, அதை விட்டுட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்க டெத் ஆகணும்னு திங்க் பண்ணுறாங்க, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொன்ன. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, டேயோட உயிர் அங்கே சேஃப் கிடையாதுங்கிறது தெரிஞ்சிருக்கு, திரும்பவும் டேயை அனுப்பணுங்கிற. உனக்கு பைத்தியமா ஜங்குக்? அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான். நீ பண்ணுற இந்த பிளான் எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா? ஹே, எனக்கு என்ன தெரியாதாடா? அவன் என்னடுடா, அவன் என்னோட பேபி, எனக்கு தெரியாதா இந்த பிளேஸ் எவ்வளோ ரிஸ்க்குன்ட்டு? எல்லாம் தெரிஞ்சு தானே இந்த பிளானை மட்டும் நான் போட்டிருக்கேன். ஜங்குக், நீ பேசுறது, நீ நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதுவும் இப்போ ஒரு பிளான் போட்டிருக்க பற்றியா, இதை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனபடி ஜிமினா கட்டுனா. ஜங்குக் தான், அதான் டேஎஸ்ஐ பண்ண ஒரு பர்சன்ட் அங்கே இருக்காங்களே. என்னடா டேஎஸ்ஐ பண்ண ஒரு பர்சன்ட் இருக்காங்க, டேஎஸ்ஐ பண்ண ஒரு பர்சன்ட் இருக்காங்கங்கிற. அந்த பர்சன்டையே அந்த ஹெட்டுகளை கில் பண்ணியிருந்தா என்னடா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ்குள்ளேயே கொஞ்சம் ஆர்குமெண்ட் ஆகுது. சுகா வந்து ஜிமினாவோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி, ரிஸ்க்கு தான், இந்த பிளான் ரொம்ப ரிஸ்க்குங்கிறது ரொம்ப நல்லா புரியுது. இதில் டேயோட உயிருக்கு எவ்வளோக்குள்ள ஒரு சேஃபான மூமெண்ட் இல்லைங்கிறதும் புரியுது. உன்னோட டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாம் எங்களுக்கும் இருக்குடா. ஆனால் பிளான் பண்ணபடி ஹிட்டை பிடிக்கணும்ல. நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலன்னு வையேன், நீ இப்போ கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்கியே அந்த ஹிட் நம்ம பக்கத்தில் இருக்க சொல்லிட்டே நம்ம ரெண்டு பிரிச்சிருவா. ஓகேவா? டென்ஷன் ஆகாத, நம்ம எல்லோரும் இருக்கோம்ல. ஆனால் எனக்கு இந்த பிளானையும் உங்களையும் சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே பண்ணான். அவன் அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணுவான், நீங்கள் ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹவுஸில் நம்ம டேக்கு இப்போ 5th மந்த் பேபி டொமேக்ஸில் இருக்கல, அதுக்கு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறாரு நம்ம ஜங்குக். இந்த மாதிரி ரெடி பண்ணால் இப்போ ஜெனி தான் கட்டுடு. ஜெனி அவளோட ரூமில் இருந்து ஹெட்டு கேர்ளுக்கு தான் கால் பண்ணுறான். என்னடி என்ன ஒரு கால் பண்ணாலுமே நான் ஜங்குக்கிட்ட ஃப்ளிட்டியாக தான் பேசுகிறேன், டாட்டியாக தான் நான் இருக்கிறேன், நான் டே கண்டுக்க மாட்டேங்கிறான்னுக்கிறேன். சரி, அவங்க பிரதர்ஸ்குள்ளே ஏதாவது ஃபைட் பண்ண வைன்னு சொல்லிட்டு ஒர்க்கை கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக என்னோடய ஒர்க்கை ஏன் பண்ணிவிட்டு, நான் பிரதர்ஸ் ஃபைட் பண்ண மாட்டாக்குறாங்கங்கிற. 4 மந்தாக நீ எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் எதையுமே நீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமலே இருக்கிறியா, எதுக்கு என்ன டென்ஷன் ஆக்குறியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட்டுகள் நம்ம ஜெனி பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டிகிற அந்த மாதிரி திட்டம். ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுற சிஸ்டர்? நீ கொடுத்த ஒர்க்கு தானே நான் ஒன்று ஒன்றா பண்ணுறேன். அவங்க எல்லாருமே அந்த ஒர்க்கில் அஃபெக்ட் ஆகலை, அதனால் இன்னும் எத்தனை இயர்ஸ் அந்த பிளேஸில் இருப்பேன். அண்ட் ஜங்குக்கோட ஃபேமிலி, அந்த மாஃபியா ஃபேமிலி இவ்வளோ ரிலாக்ஸாக, இவ்வளோ ரிலீஃபாக, ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கவே என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி செம கோவமா அந்த ஹெட்டுக்களை கட்டுனா. நீ ஏன் டென்ஷன் ஆகுற சிஸ்டர்? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு நான் கால் பண்ண நினச்சேன், ஆனால் நீயே கால் பண்ணி என்னையே டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன குட் நியூஸ், என்ன டேயை கில் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜெனி தான் அந்த ஒர்க்கை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொன்னான். என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு ஈவினிங் டேக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. மாஃபியா ஃபேமிலி ரொம்ப கிராண்டாக இந்த ஃபங்க்ஷனை எட்டு போகிறாங்க. நிறைய மாஃபியா கேங்ஸ்டர்ஸ், நிறைய ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்லாம் இந்த பிளேஸ்க்கு டேயை விஷ் பண்ணி கிஃப்ட் கொடுக்க வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த ஃபங்க்ஷனை எட்டு போக போகிறாங்களாம். இதே பிளேஸில் இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்க சொல்லிக்கு டேயை இந்த பிளேஸ்லேருந்து கிட்னாப் பண்ணி லீ கிட்ட கொடுத்துருவேன். லீ டேயை சேஃபாக நீ இருக்க பிளேஸ்லேயே கொண்டு வந்து விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உனக்கு என்ன பைத்தியமாடி உளறிக்கிட்டு இருக்க? அதை நீயே தான் டேயை கிட்னாப் பண்ணி இங்கே கொண்டு வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இந்த பிளேஸில் நான் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் தான் டேயை கிட்னாப் பண்ணதான் தெரியும். ஹே, என்னடி என்ன நினச்சிட்டு இருக்க? லீயை கரெக்டாக நான் இருக்கிற பிளேஸ்க்கு எப்படி வர வைக்க முடியும்? நான் இருக்கிற பிளேஸ்க்கு லீவ் வந்துட்டா நான் எந்த பிளேஸில் இவ்வளோ டேஸ் மறைஞ்சிருந்தேங்கிறது தெரிஞ்சிரும்ல. அப்படிலாம் என்னால் நான் இருக்கிற பிளேஸை சொல்ல முடியாது ஜினி அப்படிங்கிற மாதிரி கோவமாக அந்த ஹெட்டுக்கள் கட்டுனா. இப்போ என்ன பண்ண? சரி, ஓகே, இப்போ என்ன பண்ண சொல்கிற? டேயை கிட்னாப் பண்ணி நீ இருக்கிற பிளேஸ்க்கு நானே லீயோட வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ இருக்கிற பிளேஸ் எனக்கு தெரியலையே, நீ இருக்கிற பிளேஸ் உன் லொக்கேஷனையாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எங்கே பாரு சிஸ்டர் ஜெனி, நான் உன்னோட ஹெட்டு மறந்துடாத. நான் உனக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். நீ சொன்னல ஒரு பிளான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. முதல்ல டேயை கிட்னாப் பண்ணி டேயை கிட்னாப் பண்ணிட்டேன். மாஃபியா ஃபேமிலி ஹவுஸை விட்டு வெளியே வந்துட்டேன். நீ இருக்கிற பிளேஸை சொல்லு அப்படின்னு எனக்கு கால் பண்ணேன். அப்புறம் நான் இருக்கிற லொக்கேஷனை சொல்கிறேன். அந்த பிளேஸ்க்கு நீ வா. டேயோட
ஆனால் உடனேலாம் நான் லொக்கேஷனை சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற பிளேஸ் வழியா தான் நீ கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கிற பிளேஸஸ் ரொம்ப சீக்ரெட்டாக தான் இருக்கும். நான் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணால் ஜெனி செம்ம கடுப்பில் டென்ஷனில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கட்டுறா. கத்திட்டு அப்படியே திரும்பினோம். ஜெனிக்கு பின்னாடி தான் ஜொங்கோக்கு நிற்கிறாருன்ற மாதிரி நின்னான். என்ன சொன்னா உன்னோட ஹெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவள் இருக்க லொக்கேஷனை சொல்ல மாட்டேன்ட்டா. டேயை கண்டிப்பாக கிட்னாப் பண்ணணுங்கிறா. டேயை கிட்னாப் பண்ணி அவள் சொல்கிற பிளேஸ் வழியாக நான் டேயை கூட்டிகிட்டு போகணுமா? அவள் இருக்க பிளேஸ் அப்படி தான் அவள் என்கிட்ட சொல்வேன்ட்ருக்கான். நான் டேயை கிட்னாப் பண்ணாடா அவள் இருக்கிற லொக்கேஷன் தெரியணும்னா டே கிட்னாப் பண்ணணும். டே கிட்னாப் பண்ணிவிட்டு எனக்கு 2 நியூஸ் அவளுக்கு போனாடாம். அவள் இருக்கிற லொக்கேஷனை எனக்கு 1 by 1 சொல்ல ஆரம்பிப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட சொன்னோம். சரி ஓகே, எனக்கு அந்த ஹெட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உனக்கு என்ன பைத்தியமா? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாரி ஜெனி கோமாட்டிட்டுனா எனக்கு அதை பற்றிலாம் ஒரு கவலையும் இல்லை. எனக்கு ஏன் பேபி பாட்டுக்கு தெரியும். உனக்கு கொடுத்த ஒர்க் அன்றைக்கி உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டதுக்கு ரீசன் அந்த ஹெட்டுகள் எனக்கு கிடைக்கணும். அதனால ரொம்ப அமைதியாக நான் சொன்ன மாதிரியே நீ பண்ணுற. ஏன் பேபி பத்திரமா நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனேன். ஜெனி தான் செம்ம டென்ஷனில் ஜொங்குக்கையும் பயங்கரமாக திட்டிருக்கிறா. அந்த ஹெட்டுகளையும் பயங்கரமாக திட்டிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி பார்ட்டிக்கு ரெடி ஆனபடியே வெளியே வருவாளா அந்த மாதிரி வந்தேன். டேய் தான் அப்படியே ஸ்டெப்லேருந்து கீழே இறங்குவாரா அந்த மாதிரி இறங்கினோம். டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி ஜெனி கீழே இறங்குறான். நீ ஏன் சிங்கிளாக ஸ்டெப்லேருந்து இறங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஜொங்குக்கு தான் ஏதோ இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, நீ கீழே போ நான் இப்போ வந்துடுதுன்னு சொன்னாது. அதுக்காக இந்த மாதிரி சிங்கிளாக வருவேன், லைட்டாக ஸ்கிப் ஆச்சுன்னா கீழே விழுந்துருவல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே நம்ம டே நேராக கீழே ஹாலில் கொண்டு வந்து விடுறோம். ஃபங்க்ஷன் நம்ம டேக்குங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம டேக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி இருந்தோம். எல்லா ரிலேட்டிவ் மெம்பர்ஸும் வந்து டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னடா எல்லோரும் என்கிட்ட வந்து பேசிட்டீங்கிற மாதிரி நோட் பண்ணோம். உனக்கு தானே இந்த ஃபங்க்ஷன், அப்போ உங்ககிட்ட பேசாமல் யார்கிட்ட பேசுவாங்கங்கிற மாதிரி மிம்மாம் சொல்லவும் ஏடி இது என்னோட ஃபங்க்ஷனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஷாக் ஆகி இதை என்கிட்ட யாருமே சொல்லலையேங்கிற மாதிரி நோட் பண்ணால் அந்த பிளேஸில் அந்த ஃபங்க்ஷன் டேக்காக 5th month பேபி வச்சுருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் 1 by 1 நடக்குது. எக்கச்சக்க பர்சன்ஸ் நம்ம டேக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய டான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஹால்னால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் கரெக்டாக 9 o'clock ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேடா அப்படியே நம்ம ஜொங்குக்கிட்ட பேசிக்கிட்டே கார்டன் சைடுக்கு வருவார். அந்த மாதிரி கார்டன் சைடுக்கு வந்தோம். ஜொங்குக்கிட்டா என்ன பார்ட்டி ஹாலில் அவ்வளோ ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் கூட டைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு கார்டன் சைடுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த பிளேஸே எனக்கு பிடிக்கல ஜொங்குக்கு. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இத்தனை பர்சன்ஸ் அந்த பிளேஸில் இருக்க மூமெண்ட்டில் எனக்கு ஒரு மாதிரி ப்ரீத்தே பண்ண முடியாத மாதிரி இருக்குது. இங்கே தான் ரொம்ப ரிலாக்ஸான மாதிரி இருக்குது. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் உன்னை யார் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் ரெடி பண்ண சொன்னதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஸ்டோன் பஞ்சில் அப்படியே நம்ம டே உட்காந்துருந்தோம். நம்ம டேயோட டேயோட லெக் 2யுமே ஜொங்குக்கு அவரோட டைஸில் வச்சபடி டேயோட லைட்டாக பிடிச்சி விட்றாரு. ஏன் நீ ரொம்ப டயர்டாயிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி லெக்கை பிடிச்சி விட்டா என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே உனக்கு கீழே ஒர்க் பார்க்குற மாஃபியாஸ், கேங்ஸ்டர்ஸ், ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்லாம் வந்துருக்காங்க, என்ன மாதிரியா பண்ணுவா கார்டன் சைடில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு திட்டிட்டு அடிக்டா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் டேயோட ஃபீட் இந்த மாதிரி பிடிச்சி விட்டுட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸில் சுகர் என்ட்ரு ஆகி ஜொங்குக்கு உன்னை மாம் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேமா இங்கே இரு, கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுக்கட்டான் கூப்பிடுவாங்களா இருக்கும், நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆனோம். இப்போ கரெக்டாக நம்ம டே பக்கத்தில் கரெக்டாக ஜெனி வந்து உட்காடுறான். என்ன டேயா ஃபங்க்ஷனே உனக்காக தான் ரொம்ப கிராண்டாக நடந்துகிட்ருக்கு, இந்த பிளேஸில் வந்து இருக்கிறியே, எதுவும் உனக்கு இந்த ஃபங்க்ஷன் பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஃபங்க்ஷன் எனக்கு பிடிக்க தான் செஞ்சுருக்கு, ஆனால் பட் என்னால் என்ஜாய் பண்ணுற மாதிரி இப்போ இல்லையே, நான் தான் இந்த ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்ட்டு மாதிரி, பட் இருந்தாலும் இந்த பேபியை வச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட சிரித்து ஜெனிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தேன். ஜெனி தான் டேயோட ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறா. இந்த மாதிரி அடித்தா அடுத்த செகண்டே நம்ம டே மயங்கி ஜெனி மேலே எவ்வளோ ஜெனிடா என்னடா பாட்டுட்ருக்க வாடா அப்படிங்கிற மாதிரி லீயை கூப்பிட லீ கரெக்டாக டே கிட்ட வந்தோம். லீயும் நம்ம ஜெனியும் சேர்ந்து டேயை சொன்ன மாதிரியே கிட்னாப் பண்ணபடி மாஃபியா ஃபேமிலி ஹவுஸை விட்டு வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி வெளியே போனோம். நம்ம ஜொங்குக்கு கால் பண்ணி நான் ஹவுஸ்லேருந்து டே கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் என்னோடய காரை ஃபாலோ பண்ணுங்க, உன் காரெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, உன்னை எப்படி ட்ராக் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், டேயை சேஃபாக பத்திரமா பார்த்துக்கோ,
டேக் இட் அவுட் உணர்ச்சி, உன்னையும் சரி உன் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் லீயும் சரி சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கால் கட் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமையை நோட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை மற்ற பர்சன்ஸ் என்ஜாய் பண்ணட்டும், நமக்கு இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், பக்கெட்டுக்கான ஹோல் ஒர்க்குமே வரப்போட்டு நம்மளோட பெரிய எனிமியை பிடிக்க போகிறோம், கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஹவுஸை விட்டு வெளியே வருவாங்களா, இந்த மாதிரி வெளியே வந்தேன். அப்போன்னா ஜெனி சொன்ன மூமெண்ட்டும் நட்டாஷா சொன்ன மூமெண்ட்டும் ஞாபகம் வருது. இந்த மாதிரி சொன்னால் இந்த பிளேஸில் உனக்கு கீழே 2 பர்சன்ஸ் என்னோட ஹெட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்று ஒரு கேர்ள் இன்னொன்று ஒரு பாய் அப்படிங்கிற மாதிரி நட்டாஷா டேட்டாக சொல்லின்னு இருப்பேன். உன் பிளேஸில் என்னை தாண்டி இன்னும் 2 பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் ஒரு கேர்ள், அந்த கேர்ள் நம்ம ஜெனி, இன்னொரு பாய் அது உன்னோட பாடி கார்டில் ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி டெத்தாக சொல்லதான் நட்டாஷா இந்த வேடை தான் நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிவிட்டு டெத்தாக ஆகியிருப்பா. இந்த மாதிரி ஆன அந்த மூமெண்ட்டில் அந்த கேர்ள் இறங்குறது நம்ம ஜங்குக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த பாடி கார்டு யாருங்கிறத நம்ம ஜங்குக் கண்டுபிடிக்கல. ஏன்னா அது ஜெனிக்கே தெரியல. இந்த மூமெண்ட்டில் ஒரு பாடி கார்டு உங்ககிட்ட அடிக்கடி ஹெட்டுக்கு கால் பண்ணி பேசுவான். அந்த பாடி கார்டு முன்னாடி நீ ஒர்க்குக்கு கிளம்புற மாதிரி கிளம்புனீன்னா டவுட் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கும் பாய்ஸஸும் சேவ் பண்ணுற மாதிரி வெளியே வந்தவங்க அப்படியே நிற்கிறாங்க. என்னடா ஆச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மொத்த பாடி கார்ட்ஸையுமே நம்ம ஜங்குக் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு இதில் ஏதோ ஒரு பர்சன்ட் அந்த ஹெட்டோட பர்சன்ட் ஆச்சே, அதை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்க, இப்போ கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லையே, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக நம்ம கோப்ரா நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்து எனக்கு இது இந்த மாதிரி நின்னா, ஐயோ கோப்ரா நான் ஒன்றை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏன்னா டென்ஷன் ஆகுறேன் தெரியுமா. கோப்ரா கிட்ட வந்து கோப்ரா அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு, இந்த பிளேஸில் உன் டேண்டுக்கு ஒரு எனிமி இருக்கானா, அந்த எனிமி எனக்கு தெரியாது, உனக்கு நல்லா தெரியும்ல, அவன் யாருங்கிறது இப்போவே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோப்ராக்கிட்ட இந்த மாதிரி பேசிவிட்டு கோப்ரா அப்படியே கீழே விடுவாரா. இந்த மாதிரி விட்ட வேகத்துலேயும் நிறைய பாடி கார்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, ஒவ்வொரு பாடி கார்ட்ஸ்கிட்டையும் வேகமாக வருது. இந்த மாதிரி வந்துட்டேன் எல்லா பாடி கார்ட்ஸும் கோப்ரா வர வேகத்தை பட்டு பயந்துட்டு இருந்தேன். அதில் கரெக்டாக இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக ஹெட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்களா, அந்த பாடி கார்டுக்கிட்டேயே வந்து அந்த பாடி கார்டோட பாடியில் கீழே லெக்கில் இருந்து நெக்கு வரைக்கும் அப்படியே ரோலிங்லேயே வந்தபடி நெக்கை கிரிப்பை பிடிச்சபடி, அதாவது எப்படி ஸ்னேக்ஸு நெக்கை சுற்றி இருந்து இருக்குன்னா எவ்வளோக்குள்ள டைட்டாக இருக்கும், அந்த மாதிரி கோபுரா கரெக்டாக பாடி கார்டாக பிடிச்சி இருக்க. இந்த மூமெண்ட்டை நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணால் பாடி கார்ட்ஸுமே பார்த்து ஷாக் ஆன, நீ தான் இந்த பிளேஸில் இருந்து கோல் ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருந்தியாடா, இந்த கோபுராவை பக்கத்தில் வச்சுட்டு உன்னை இவ்வளோ ஒர்க்கை பண்ண வச்சுருக்கேன் பற்றியா, என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, கோபுரா யாராவது நம்ம பிளேஸில் இருந்து நமக்கு கீழேயே ஒர்க் பண்ணோம், அந்த பர்சன்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் ஒன்றே ஒன்று தான், அது உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்படி சொன்ன அடுத்த செகண்டே கோபுரா அந்த பர்சனோட ஃபேஸ் முழுக்க அப்படியே அதை டீட்டை வச்சு இறக்குது. அதோட பாய்சன் அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி அட்டாக் பண்ண இத்தனை டைம் ஸ்னேக்கு கடிக்கிற மூமெண்ட்டில் அந்த பர்சன் அப்படியே பாய்சன் அட்டாக் தாங்கிக்க முடியாமல் துடிக்க அப்படியே அந்த பிளேஸ்லேயே டெட் ஆகிறான். ஆனாலும் அந்த பர்சன்ட்டுமே ஹெட்டுக்கு கால் பண்ணுவோம்ல, அவனோட மொபைல் அவங்ககிட்ட இருக்கிற திங்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம பாய்ஸ் அவ்வளோத்தையுமே எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக இவனுக்கு கால் வரும், இவன் தான் அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை மட்டுமே அந்த ஹெட்டுக்கு கொடுத்துட்ருக்கான், அந்த ஹெட்டு யாருங்கிறது நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் இவன் டெட்டாயிட்டானுங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சனோட மொபைலு திங்ஸு எல்லாத்தையுமே எடுத்தபடி நம்ம பாய்ஸஸுமே ஜெனி போகிற லொக்கேஷனை ஃபாலோ பண்ணபடி வேண்டாம். இப்போ ஜெனி தான் காட்டுது. ஜெனி கரெக்டாக அந்த ஹெட்டுகளுக்கு கால் பண்ணி, நீ சொன்ன மாதிரி நான் கிட்னாப் பண்ணிட்டேன், மாஃபியா ஃபேமிலி ஹவுஸை விட்டு ரொம்ப தூரமாகவே வந்துட்டேன், இப்போ நான் எந்த பிளேஸ் வழியாக நீ இருக்கிற பிளேஸ்க்கு வரணுங்கிற மாதிரி அவள் லொக்கேஷனை கேட்க ஆரம்பிப்பான். இந்த மாதிரி கேட்க ஆரம்பித்தா எங்கள் லொக்கேஷனை கேட்குற அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே நம்ம லீயோட மொபைல் ஆட்டோமேட்டிக்காக அது ஆன்லேயே தான் இருக்கும். இங்கே பேசுகிறது ஜெனி ஒவ்வொரு வேர்டு பேசுவாள், இந்த லொக்கேஷனாக போகணுமா, அந்த லொக்கேஷனாக வரணுமா, இந்த டேனிங்கில் திரும்பணுமாங்கிற மாதிரி அவள் நம்ம பாய்ஸஸுக்கு லொக்கேஷனை தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா ஹெட்டு சொல்கிற லொக்கேஷனை ஃபாலோ பண்ணப்படியும் ஜெனியுமே கரெக்டாக அந்த ஹெட் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு இருந்தா. ஜெனியோட காரை ஃபாலோ பண்ணப்படியே நம்ம பாய்ஸஸ்மே நம்ம
ஹெட் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த ஹெட் கேலை தான் காட்டுறாங்க. அந்த ஹெட் ஒரு டார்க் ரூம்குள்ள தானே இருப்பான். அது நம்ம ஜங்குக்கு இருக்கிற அதே சிட்டி தான். அதே சிட்டியில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப டார்க்கான ஒரு பில்டிங். அந்த பில்டிங் இருக்கிற லொக்கேஷனை நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிட்டு, ஹே, இந்த ஃபாரஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகி அந்த ஃபாரஸ்ட்டை முழுக்க முழுக்க நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். அந்த ஹெட்டு தான் அந்த டார்க் ரூம்குள்ளே இருந்து அப்படியே வெளியே வரான். வெளியே வந்து, எங்கே ஜெனி, எங்கே அந்த டே, என்னோட வேல்டையே மொத்தமாக அழிச்ச அந்த டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். டேயை கரெக்டாக கொண்டு வந்து ஒரு சேரில் ஜெனியும் நம்ம லீயும் அப்படி சேரில் உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி உட்கார வச்சோம். நம்ம டே ஃபுல்லாக மயங்கிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த கேட்டை அப்படியே நேராக அந்த டார்க் ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்க பிளேஸ்லேருந்து டே கிட்ட தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குல்ல, டே இருக்கிற பிளேஸ் தான் வெளிச்சமாக இருக்குது. அந்த பிளேஸுக்கு அந்த பர்சன் அப்படியே வெளியே வந்தால் அவளோட ஃபேஸை பார்க்கவே முடியல. அதாவது எப்படி சொல்கிறது, ஃபேஸ் முழுக்க ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி இருக்குது. அந்த பொசிஷன்லேயே செம கோவத்தில், என்னை இந்த மாதிரி இதே பிளேஸில் லாக் பண்ணி வச்சுட்டு நீ தானடா, உன்னால் தானடா நான் இந்த பிளேஸில் இந்த வேர்ல்டில் இந்த டார்க் பிளேஸை விட்டு எங்கேயுமே போக முடியாமல் லாக் ஆகியிருக்கேன். உன்னை கில் பண்ணி அந்த மாஃபியா ஃபேமிலிக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட்டுகள் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வெளியே நேராக டேக்கிட்ட வந்துட்டு இருந்தான். பாய்ஸஸ் சைடை தான் காட்டுது. பாய்ஸஸ் கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ராகி இதுக்கப்புறம் ஜெனி எங்கே மாற போனானுங்கிறது தெரியலனுங்கிற மாதிரி காரை விட்டு இறங்கினபடி எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போங்க, இந்த ஃபாரஸ்ட்டில் எங்கேயாவதான்ட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாய்ஸஸுமே இதேமாரி தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அவங்கவுங்க பாடி கார்டு, பர்சனல் பாடி கார்டோட. இந்த மாதிரி போனால் மார்க்குடா பாஸ், இந்த ஃபாரஸ்ட் இதெல்லாம் பார்க்க சொல்ல ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பிளேஸ்க்கு நம்ம ஒரு ஒர்க் விஷயமா வந்தோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கும் அதான் டவுட் ஆகுதுடா. நான் திங்க் பண்ணுற மாதிரி அந்த கேர்ள் அவளாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால்